பிரபஞ்ச சக்தி டிவி. வீடியோ 92. கடமை மாத இதழ், ஜூலை 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி. Experiences stem from him. We are the ones who have experiences with our karma, but it is he who decides what we shall enjoy. இதற்கு முந்தைய ஜென்மங்களில் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற விரும்புகிறவர்கள் பிரபஞ்ச சக்தி மதத்தில் சேருங்கள். நீங்கள் விரும்புவதை அடைய பிரபஞ்ச சக்தி மதம் உங்களுக்கு வழிகாட்டும். செய்தி. Supreme Court quashes criminal proceedings against Khushbu. In a big relief to actor Khushbu, the Supreme Court set aside a Madras High Court judgment on the 23 defamation complaints filed in various places in Tamil Nadu for her alleged remarks on premarital sex. குஷ்புவின் பேச்சுரிமை காப்பாற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் குஷ்பு சொன்ன கருத்து சரியானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லவில்லை. செய்தி. David Cameron is new British Prime Minister, Britain's first post-war coalition government, with Conservative leader David Cameron as Prime Minister and his Liberal Democrat counterpart Nick Clegg as Deputy Prime Minister, took office as the sun set on the 13-year Labour rule. உலக அளவில் தலைமைகள் பலகீனமாகின்றன என்பதற்கு இங்கிலாந்தின் இந்த கூட்டணி அரசே ஆதாரம். செய்தி. Government not for caste census. Home Minister P.U. Chidambaram, whose ministry oversees census, argued against the demand to include caste. Opposition parties including the BJP, the SP, the RJD, the JD.U, and the CPI have been demanding that since reservation and other benefits were given to people on the basis of caste, the government should reintroduce caste in the census. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஓபிசி மக்களை பற்றிய புள்ளி விவரம் சேகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முற்றிலும் நியாயமானதே. மத்திய உள்துறை அமைச்சர் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்தி. Why the inclusion of Kamban's name in the theme song of the World Classical Tamil Conference, respecting the sentiments of scholars, Mr. Karunanidhi had a relook at the song and included a reference to Kamban. கருணாநிதியின் திராவிட இனப்பற்றை அவருடைய தமிழ் மொழிப்பற்று வென்றுவிட்டது. வருந்துகிறோம். அடுத்த தலைப்பு. திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. குறள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. பொருள். உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? கண்ணுக்கு தெரியாத அன்பு மனிதனிடம் இருந்தால்தான் கண்ணுக்கு தெரியும் அவன் கைகால்களுக்கு மதிப்பு உண்டு. இந்த குறளை படித்த பிறகாவது கண்ணுக்கு தெரிந்தால்தான் எதையும் நம்புவேன் என்று அடம்பிடிக்கும் பகுத்தறிவாளர்கள் திருந்தட்டும். அடுத்த தலைப்பு. பிரபஞ்ச சக்தி மதம். திருக்குறளை பின்பற்றி வாழலாமா? ஒரு காலம் இந்த முயற்சியில் இறங்காதே. இஞ்சி நல்ல மருந்து பொருள்.
அதன் சாறு உடம்பில் இறங்குவது ஆரோக்கியமானது. அதேபோல் திருக்குறளை தினமும் உச்சரித்தால் மனிதனுக்கு ஆரோக்கியமான எண்ணங்கள் வளரும். இஞ்சியையே உணவாக உட்கொண்டாலும் திருக்குறளை பின்பற்றி அன்றாடம் வாழ நினைத்தாலும் அழிவே ஏற்படும். படிப்பவர் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்வார். அதையே முடிவானது என்று நினைத்தால் தாங்க முடியாத வேதனைக்கு ஆளாவாய். பிறகு எதை பின்பற்றி வாழ வேண்டும்? பிரபஞ்ச சக்தியாகிய என்னை பின்பற்று. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. தென்னிந்திய மக்கள் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அரசியல் கட்சி ஜஸ்டிஸ் கட்சி என்று பெயர் மாற்றம் பெற்றது. ஜஸ்டிஸ் என்ற தினசரி பத்திரிகையின் பெயரே கட்சியின் பெயராயிற்று. அக்டோபர் 1917 தொடங்கப்பட்ட இந்த கட்சியின் லட்சியம் தென்னிந்தியாவில் உள்ள பிராமணர் நீங்களாக மற்ற எல்லா சமூகங்களின் நலனுக்காக பாடுபடுவதாகும். இந்த கட்சியில் பிராமணர் அல்லாத மற்ற எல்லா மக்களும் சேர்த்து கொள்ளப்பட்டனர். தி இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909 என்ற சட்டத்தின் கீழ் மாகாண சட்டசபைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது. அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. 1970 முதல் 1980 வரை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வருடத்திற்கு $500 கோடி வெளிநாட்டு உதவித்தொகை கிடைத்தது. இதில் கால் பங்கு ஆப்பிரிக்காவில் தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யப்பட்டது. பிரெஞ்சு மொழி பேசும் ஆப்பிரிக்க நாடுகளில் செய்யப்பட்ட முதலீட்டில் 1/3 வெளிநாட்டு உதவித்தொகை ஆகும். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Against 12 tenses of the verb to love in the active voice, there are only 8 in the passive voice as shown under. I am loved, simple present. I am being loved, present continuous. I have been loved, present perfect. I was loved, simple past. I was being loved, past continuous. I had been loved, past perfect. I shall be loved, simple future. I shall have been loved, future perfect. Be a man of quotations. A wise man does not trust all his eggs to one basket. When you go to buy, use your eyes, not your ears. Be slow of tongue and quick of eye. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். பூர்வ பூரப், பூர்வ பூரப் கிழக்கு. பশ্চিম பশ্চিম மேற்கு. உத்தர் உத்தர் வடக்கு. தக்ஷின் தக்ஷின் தெற்கு. தாயாம் தாஹீனா, தாயாம் தாஹீனா வலது. பாயாம் பாயாம் இடது. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். ஓ ஜல்தி தௌட்ன சக்கா, ஓ ஜல்தி தௌட்ன சக்கா அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. ஓ பரிஷ்ரம் கர் அப்னா பேட் பால்தா ஹை, ஓ பரிஷ்ரம் கர் அப்னா பேட் பால்தா ஹை அவன் உழைத்து வாழ்கிறான். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி மக்களவையின் சபாநாயகர் அல்லது மாநிலங்களவையின் தலைவர் முதல் முறையாக வாக்கெடுப்பு நடக்கும்போது வாக்களிக்க மாட்டார். ஆனால் சபையின் வாக்குகள் 2 சம கூறுகளாக பிரிந்திருக்கும் போது தமது வாக்கு சபையின் முடிவை நிர்ணயிக்கும் வாக்காக காஸ்டிங் ஓட் பயன்படுத்துவார். உறுப்பினர்கள் இடங்கள் காலியாக இருப்பினும் நாடாளுமன்றத்தின் சபைகள் செயல்படலாம். அவையின் நடவடிக்கையில் கலந்து கொண்ட ஒருவர் அப்படி கலந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவர் என்று பின்னர் தெரிய வந்தாலும் அவர் கலந்து கொண்ட அவையின் நடவடிக்கைகள் செல்லுபடியாகும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் மறைந்துவிட்டால் ஆண்களால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. பெண்ணை பற்றிய எண்ணமே ஆணை வாழ வைக்கிறது. அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். 1990 நான் பரோடா வங்கியின் திருவல்லிக்கேணி கிளையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது கிளை மேலாளர் ஹரிஹரன் வங்கியின் சேமிப்பை வளர்க்கும் தன் முயற்சியில் நான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் நினைத்தால் இந்த விஷயத்தில் சாதனை புரிய முடியும் பாலா என்று அவர் சொன்னது எனக்குள் இருந்த சாதனையாளனை முடுக்கிவிட்டது. என்னுடைய ஹோமியோபதி டாக்டர் கொடுத்த ரூபாய் 30,000 டெபாசிட் என்னுடைய முதல் வெற்றி. எனக்கு அல்வா கொடுத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் என்னுடைய கல்லூரி நண்பரும் சினிமா நடிகருமான பிரபு.
என்னுடைய ஐஎன்டியூசி தலைவர் ஜி ராமானுஜம் சொன்ன பதில்: என்னுடைய சேமிப்பு கணக்கு உங்கள் வங்கியின் மயிலாப்பூர் கிளையில் தான் இருக்கிறது. அதற்கு மேல் டெபாசிட் செய்ய என்னிடம் பணம் இல்லை. நான் விடவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்திக்கு ஓர் அறிமுக கடிதம் கேட்டேன். நான் யூனியனிலிருந்து கட்சிக்கு அறிமுக கடிதம் கொடுத்தால் அவர் கட்சியில் இருந்து யூனியனுக்கு அறிமுக கடிதம் கொடுப்பார். பிரச்சனையாகிவிடும். நீ நேரில் போய் உன்னையே அறிமுகப்படுத்திக்கொள், அதில் தவறில்லை என்று சொல்லிவிட்டார். மறுநாளே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றேன். அலுவலக மேனேஜர் வள்ளியப்பன் என்னை ஐஎன்டியூசின் நிர்வாக செயலாளராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை செயலாளராகவும் இருந்த ஆர் தாமோதரனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அன்று முதல் தாமோதரன் எனக்கு வழிகாட்டியாக, தலைவராக, நண்பராகவும் ஆகிவிட்டார். இப்படியாக என் அரசியல் வாழ்க்கையின் 2வது அத்தியாயம் ஆரம்பமாயிற்று. தலைப்பு: A poem by BSV. Consume thy foes with deeds of good. Consume thy foes with deeds of good. Forget the past and wipe out the root of envy and jealousy, and save thyself and thy foe with love he gave. Betrayed none, many I helped. In their midst I feel indebted. Let anger and avarice be out. At ignorance I smile, no doubt. Such a world I feel as mine, on which I compose poems fine. No vulgar poems will I write, as they end with all his might. That day will come soon, when verses will have greater boon. By then shall I be the king, as to him will ever I cling. அடுத்த தலைப்பு: சிறுகதை. போலீஸை கூப்பிடுவேன். ரங்கநாயகி தன் வீட்டின் முன்புறத்தில் இருந்த ஒரே ஒரு அறையை மட்டும் தனக்கென்று வைத்து கொண்டு பின்பகுதியை ராமலிங்கத்துக்கு வாடகைக்கு விட்டுவிட்டாள். வாடகைக்கு விட்ட பிறகும் ரங்கநாயகி வீட்டுக்கு சொந்தக்காரி என்ற ஹோதாவில் பின் போர்ஷனையும் பயன்படுத்தி கொண்டிருந்தாள். குளியலறை, டாய்லெட், பாத்திரம் கழுவும் இடம் எல்லாம் பொதுதான். கார்ப்பரேஷன் தண்ணீர் குழாய் வீட்டின் பின்புறத்தில் தான் இருந்தது. ரங்கநாயகியின் 10 வயது மகன் அறையின் உள்ளேயும் ரங்கநாயகி நடைபாதையிலும் படுத்து கொண்டார்கள். 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மாதம் 2,000 ரூபாய் வாடகை கொடுக்க சம்மதித்து குடிவந்த பிறகுதான் ராமலிங்கத்துக்கு இத்தனை பிரச்சனையும் தெரிய வந்தது. வீட்டின் பக்கவாட்டிலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் ஓர் அந்நிய பெண் நடமாடி கொண்டிருந்தது ராமலிங்கத்தை என்னவோ பண்ணியது. ஒரு நாள் பொறுமையிழந்த நிலையில் ரங்கநாயகியை கூப்பிட்டு சொன்னான்: இந்த போர்ஷனை எனக்கு வாடகைக்கு விட்ட பிறகும் நீங்கள் இங்கேயே குடித்தனம் நடத்துகிறீர்கள். நீங்கள் புழக்கத்தை குறைத்து கொள்ளாவிட்டால் நான் போலீஸில் புகார் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. ரங்கநாயகி அதிர்ச்சி அடைந்தாள். ராமலிங்கத்தின் நேர்மையும் நல்ல குணமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ராமலிங்கத்தோடு சண்டை போட்டு அவன் வீட்டை காலி செய்வதை அவள் விரும்பவில்லை. நான் குடியிருக்கும் போர்ஷனையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் என் மகனும் எங்காவது குடிசையில் போய் தங்கிக் கொள்கிறோம். நாங்கள் இருவரும் வாழ்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று சொல்லி முடிப்பதற்குள் பொங்கி கொண்டு வந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்து கொண்டு அவள் தன் அறைக்குள் போய்விட்டாள். ராமலிங்கத்தின் மனதில் இருந்த கோபம் மறைந்து விட்டது. அந்த இடத்தில் ரங்கநாயகி இருந்தாள். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1: கோயம்புத்தூருக்கு அருகே சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்கிறாளே, உங்கள் கருத்து என்ன? பிரபஞ்ச சக்தி கட்சி ஆட்சியில் இதுபோன்ற கொடூரங்கள் நடக்காது என்று உறுதியளிக்கிறேன். கேள்வி 2: நீங்கள் காபி, தேநீர் அருந்துவீர்களா? நான் காலையில் ஒரு முறை காப்பியும் மாலையில் ஒரு முறை டீயும் குடிக்கிறேன். கேள்வி 3: ஆதி மனிதன் காதலுக்கு பின் என்ற பாடலை பாடுவீர்களா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். கண்ணிலே கண்டதும் எண்ணமே மாறினேன். காதிலே கேட்டதும் காதலில் மூழ்கினேன். கண்ணிலே கண்டதும் எண்ணமே மாறினேன்.
காதிலே கேட்டதும் காதலில் மூழ்கினேன். அன்று அன்னத்திடம் தமயந்தி தூது விட்டாள், இன்று அண்ணனிடம் தங்கை ஒரு தூது விட்டாள். அந்த காதல் காதலா, இந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஊரை விட்டு ஓடி வந்த காதல், இது உறவென்று சொல்லி வந்த காதல். கால்நடையாய் வந்த காதல், இது காவியத்தில் இல்லாத காதல். பேரை மட்டும் கேட்டு வந்த காதல், கண்டு பேசாமல் ஆசை வைத்த காதல். ஊரார்கள் காணாத காதல், இது உலகத்தில் இல்லாத காதல். இது தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல், வெறும் மானிடருக்கு தோன்றாது இந்த காதல். இந்த காதல் காதலா, அந்த காதல் காதலா? ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். ஆஹா 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 ஓஹோ ஓஹோ ஓஹோ. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.